நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வர முடியாமல் போச்சு. மற்றவங்க தடுத்தாங்கலாம் சொல்ல மாட்டேன், மற்றவங்க மாதிரிலாம் பேச மாட்டேன் நான். எனக்கு அந்த சூழ்நிலை வந்து எனக்கு கரெக்டாக அமையலை. அப்போது சிவச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் இருந்தார். சரி. லக்ஷ்மி அவங்களோட ஹஸ்பண்ட். அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். நீ வரணும். நான் பாட்டும் போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து ரெக்கார்டிங் ஆக போகுது. அந்த அடுத்த நாள் வந்து நான் தேட்டருக்குள்ளே என்னை உள்ள யாருந்தேன். இது அந்த பீரியடில் எல்லாமே இது நடந்தது. எதனால? ஒரு 10 வருஷம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. கேரியர்லேயே அந்த 10 இயர்ஸை திருப்பி கொண்டு வர முடியாது. 80ஸ்லேருந்து உள்ள 90s வரையும் ஆரம்பிச்சோம்னா நான் பாட்டு வந்து அதிகாலை காட்டுறேன் ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் கானா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட். கானா அதுக்கு முன்னாடி வரவே கிடையாது. கனவுல மிதக்கும் வாலிப மனசு பொறுப்பா இருக்காது அப்படின்னு நான் டியூன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க எங்கேயாவது நீங்க கோரிலேட் பண்ணி பாருங்க. வருவார் போவார் தனநானா ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டு தான். இப்போ 2 சைமல்டேனியஸாக வந்து சாங்ஸை கேட்குறவங்க யாரும் ரோஜாவை கேட்கவே இல்லை. எல்லாருமே தலைவாசல் தான். உண்டில் படம் தேட்டரில் பறந்தது, விசில் பறந்தது எல்லாமே தலைவாசல் தான். ஆனால் லேட் பிக்கப்பில் இது வேற ரோஜா வேற எங்கேயே போயிடுச்சு. கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்காக நம்ம பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அவர் பரிச்சார்த்த மூலமாலாம் பண்ணல. அவர் தெரிஞ்சதான் பண்ணார். அது மாதிரி என்னை தாலாட்ட அவர் வாழான்னு கேட்டிங்கனாலே நீங்கள் இப்போ ராஜா சார்ட்டேருந்து நிறைய வித்தியாசப்படும். அவரோட மியூசிக் அவர் பேட்டர்ன்லேருந்து வித்தியாசப்பட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இசையமைப்பாளர் திரு பாலபாரதி அவர்கள் கூட இருக்காங்க. தாஜ்மஹால் தேவையில்லையே அன்னமே அன்னமே, அது மாதிரி பாட்டு. அதிகாலை காற்றே நில்லு, இது மாதிரியான ஒரு அற்புதமான மெலடி பாடல்களை வந்து பாலபாரதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். உளவியல் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு இசைத்துறைக்கு எப்படி திடீர்னு வந்தீங்க? ஆக்சுவலாக நான் வரும்போது என்னோட வயசு வந்து 21 வயசு இருக்கு. 80ல் வந்துட்டேன். 1980ல் நான் ஃபீல்டுக்குள்ள வந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் வந்து இதோட என்ன தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக நான் வந்து சென்னைக்கு வரும். ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் படித்தது மதுரை தான். மதுரை கல்லூரியில் தான் படித்தது. அப்போது இந்த 21 வயசில் இங்கே வரும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எனக்கு எப்படி நுணுக்கங்கள்லாம் தெரியாது. இசை எப்படி பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடியோவாக போய் ஷாம் மியூசிக் டைரக்டர் பார்த்தோம். இளையராஜா சாரோட இது கொஞ்சம் பார்ப்போம். அப்படியே மலையாள மியூசிக் டைரக்டர்ஸ் கண்ணூர் ராஜன் சொல்லிட்டு எனக்கு குருவாகவே இருந்தது. கண்ணூர் ராஜன் பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் எம்எஸ்வியில் ஒரே ஊர் பிறந்தவங்க, எம்எஸ்வி சார். அப்போது அது ஒரு 4 வருஷத்தில், அதாவது 83 காலகட்டத்தில் வந்து நான் படம் தனியாக பண்ணிட்டேன். ஒரு யுகம்னு ஒரு படம் தனியாக வந்து அது வாணிஜராம் ஜெயச்சந்திரன் முதல் பாட்டு பாடுங்க, முத்துலிங்கம் சார் தான் எழுதினது. ஆமாம், அதுதான் என்னோட முதல் படம். ஒரு யுகம்ங்கிறது தான் முதல் படம். அதான் நான் வெளியில் வரல. அப்போதான் புது யுகம்னு சொல்லிட்டு கங்கைமரன் சாரும் பண்ணிட்டு இருக்காரு. அதே பீரியட், அந்த பீரியட் தான் இப்போ ரேவதி பாண்டியன் நடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இசை வந்து எனக்கு எப்படின்னா, வீட்டில் எல்லாருமே பாடுவோம். எல்லாருமே 6 பேர் மொத்தம். எங்கள் அப்பா அம்மா நல்லா பாடுவாங்க. இசை தெரிஞ்சவங்க. அப்பா வந்து ரொம்ப, அவர் ஆடிட்டர் ஆக்சுவலாக. அவர் வந்து நிறைய எங்களுக்கு வந்து கர்நாடிக் இசையெல்லாம் நிறைய கேட்க வச்சு இது பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் வளர்ந்ததுனால இசைங்கிறது ஒரு பெரிய இதாக தெரியல. அது எங்களுக்கு கொடுத்த வரம் மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ சினிமா இசைங்கிறது புதுசு. சினிமா இசைங்கிறதுக்கு வந்து அதுக்கு நிறைய நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஒரு பாட்டை வெளியில் கேட்குற மாதிரி இப்போ செய்யணும். அது இப்போ வெகுஜனங்களுக்கு போய் சேரணும். ஒரு கர்நாடிக் இசை மாதிரி வந்து வெகுஜனங்களுக்கு போகாமல் அந்த மாதிரி இசை அது வந்து ரொம்ப நாள் நம்ம இந்த அது குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் வந்து அப்படியே நின்று போயிடும். அந்த கர்நாடக இசை இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்குள்ள ஒரு 18-19 வயசில் எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு மாறுதல் வந்து நான் பாட்டு பண்ண ஆரம்பிச்சேன். டியூனிங் பாடுவேன், நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நானே சொல்லக்கூடாது. அதனால் பாட்டு சொல்லித்தர தெரியும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து இதை வந்து அப்படியே டெவலப் பண்ணி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். படமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் வந்து எனக்கு வந்து ரொம்ப போராட்டங்கள் தான். ஏன்னா நான்
நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வர முடியாமல் போச்சு. மற்றவங்க தடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், மற்றவங்க மாதிரிலாம் பேச மாட்டேன் நான். எனக்கு அந்த சூழ்நிலை வந்து எனக்கு கரெக்டாக அமையலை. அப்போ சிவச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் இருந்தார், சரி. லக்ஷ்மி அவங்களோட ஹஸ்பண்ட். அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். நீ வரணும், நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்பவும் நான் அவரை நினைக்காத நாள் கிடையாது. அந்த அந்த பீரியட்ல அந்த 7 வருஷ இதில் வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்து அவர் தான் வந்து அப்பதான் ஆஸ்கார் மூவிஸ் சொல்லிட்டு பாஸ்கர் இருக்காரு இல்லையா, அவரோட படத்துக்கு நான் அப்போ பௌர்ணமி அலைகள்னு பேர், அந்த படத்துக்கு நான் வந்து மியூசிக் பண்றதுக்காக என்னை வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் பாட்டும் போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து ரெக்கார்டிங் ஆக போகுது. அந்த அடுத்த நாள் வந்து நான் தேட்டருக்குள்ளே என்னை உள்ள யாருந்தேன். இது அந்த பீரியட்ல எல்லாமே இது நடந்தது. எதனால தெரியல. அதுக்குள்ள ஒரு அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு, நாங்கள் பண்ணித்தரோம்னு, எதுக்கு பூசா போட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்களா எனக்கு கேள்விப்பட்ட வரையும் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் நான் நேராக கேட்கல, அது வரையும் நான் யாரை பற்றி நான் தப்பா. ஆனால் இப்போ அவங்க வந்து இப்போ சிவச்சந்திரன் அவர்கள் வந்து உங்களை வந்து சொல்றாரு நீங்க வந்து சினிமாவுக்கு மியூசிக் பண்ணிடணும் அப்படின்னு. அவர் மாத்திரம் இல்லை, பாஸ்கர் சாரும் அப்படிதான். பாஸ்கர் சார் கானூன் மகாராஜ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேரக்டர். இப்போ நிறைய அர்ஜுன் வச்சு கூட படம் பண்றதுக்காக வந்து பண்ணல. பட் ஹிந்தியில வந்து அவர் நிறைய இது பண்ணார். அவர் மூலமா தான், கானூன் மகாராஜ் மூலமா தான் எனக்கு பாஸ்கர் சார். சரி. பாஸ்கர் சார்ட்ட வரும்போது எனக்கு சிவச்சந்திரன் சார் வந்து கானூன் மகாராஜ் சிவச்சந்திரன் சாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ சிவச்சந்திரன் சார் என்னோட கம்போசிங் டேலண்ட்டை பார்த்து என்ன இப்படி பண்றாங்க, டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுன்னு கொடுத்துட்டு இருக்காரு அவரு, என்னையா நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அவர் தான் வந்து பேக்கப் பண்ணார். அதுதான் நடந்தது. ஆனா அவராலையும் ஜெயிக்க முடியும். என்ன பேக்கப் பண்ணாலுமே அவராலையும் போய் பேசி ஒரு ப்ரொடியூசரு இது ஒன்றும் பண்ண முடியல. ஆனா பட் அவரோட இது ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே இப்ப கூட நான் பேசுவேன் அவர் கூட. 87 இருக்கும், 1987-88 அந்த பீரியட்ல சரவணன் சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் அறிமுகப்படுறார். அவர் வந்து டைரக்ஷன் லெவலில் போகணும், அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் நம்ம இது மியூசிக் இதெல்லாம் பண்ணணும், படம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர். அப்போ அவருக்கு ஃப்ரெண்டு டைரக்டர் செல்வா, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் மேட்ஸ் இங்கே சிந்தாரிப்பேட்டில் தான் அவங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ சிந்தாரிப்பேட்டில் வரும்போது நான் வந்து சின்மயா நகரில் வீடு 500 ரூபாய்க்கு 3 பெட்ரூம் வாங்கி வாடகைக்கு இருக்கேன் நான். சரி. ஒரே ஒரு ஆள் நான் மாத்திரம், மதுரையிலேருந்து இங்கே வந்து ஒரே ஒரு ஆள் மாத்திரம். அப்படி இருக்க காலகட்டத்தில் இவங்க காலேஜ் முடிக்கிற பீரியட்ல வந்து என்னை வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமா என்ன தெரியுது அவங்களுக்கு. எங்கிட்ட வராங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இது ஃபிலிம் பண்றோம், அதனால நீங்க அதை பண்ண முடியுமா, எனக்கு மியூசிக் பண்ணி தர முடியுமா. நான் உங்களுக்கு என்ன பாட்டு பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன கிட்டத்தட்ட ராஜா சார் சாயலே இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க ராஜா மேல தாக்கம் பயங்கரம். அவங்களுக்கு ஒண்ணு இருக்கிறத வச்சு தானே நம்ம பண்ண முடியும். புதுசா தபால் ஓவர் நைட் நம்ம மாத்திர முடியாது. அப்படி மாத்திரம்னா அது வேற மாதிரி, அது இன்னைக்கு லெவல் மியூசிக் ஆயிடும். ஆனா அன்னைக்கு இருந்த பீரியட்ல வந்து எம்எஸ்வி மாதிரியே வந்துதான் அவர் ஒரு 2-3 சாயல தான் இவர் மாத்தினார், சார் மாத்தினார். ஆனா ஒவ்வொரு பீரியட் பாத்தீங்கன்னா ஒரே நாள் உன்னை நல்லா கேட்டா எம்எஸ்வி மாதிரியே தான் இருக்கும். கம்போசிஷன் எம்எஸ்வி மாதிரி தான் இருக்கும். நீங்க நிறைய பாட்டு இப்போ கேட்டீங்கன்னா அதுல ஒரு 3-4 பாட்டு வெரைட்டியா இருக்கிற சாங் மாத்திரம் அவர் பரிட்சார்த்தமா விட்டாரு. நான் இப்படி விடுறேன், நான் பிடிக்குதா அப்படின்னு பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி இல்லையேன்றுவாங்களேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் ராஜா சாருக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகுது. என்னன்னா அந்திமழை போகிறது அப்படியே ஆர்கஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா ராஜபார்வையில அப்படியே ஒரு சேஞ்ச் பண்றாரு. அப்படியே டோட்டலா அவரோட மைண்டுக்கு வராரு. நான் பண்றேன்னா இப்போ மியூசிக்ங்கிற மாதிரி வராது. அப்படி வரும்போது அது பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வரிசையா இப்போ உங்களுக்கு தான் தெரியுமா இப்போ எப்படி இப்போனா அவரோட ஸ்டைல் தான் எல்லாமே. ஸோ அந்த ஸ்டைல ஃபர்ஸ்ட் படத்துல வந்து தாக்கம் இருக்கிறவன்ட்டு நம்ம அதை தான் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஆச்சரியம் நீங்க சொன்னும் போது கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது பாரதி கண்ணம்மா நீயே சின்னம் அது பாட்டா ஒரே நாள் புனை, இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்ல அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறம் மாத்தினாரு. இப்போ எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, எனக்கு 89ல வந்து சித்திரப்பாவின்னு ஒரு சீரியல் பண்றேன். ஆமா, அந்த சீரியல்ல வந்து 6 பாட்டு கேட்டுட்டு தூர்தர்ஷனே மிரண்டுச்சு. என்னன்னா 6 பாட்டு ரீ ரெக்கார்டிங். என்னடா அது என்ன நடந்துட்டு இருக்குது, இது தூர்தர்ஷனா இல்லை அவங்க டிராமா செவ்வாய்க்கிழமை டிராமா போடுவாங்க. அப்ப எல்லாருமே அதை இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒளியும் வந்து வெள்ளிக்கிழமை வருது, டிராமா வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த டிராமா போடுவாங்க. அது குடும்ப டிராமா மாதிரி. அது அந்த செட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அது தப்பு கிடையாது. அது ஆக்சுவலா
அதை மீறி ஒரு சீரியலில் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்தது வந்து செல்வா டேரக்டர் செல்வா வந்து சித்திரப்பாவை பண்ணும்போது நான் தான் மியூசிக் பண்ண வேண்டியது நான் பண்ணேன். 687 நாங்கள் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்ன பொண்ணு நாங்கள் பீச்சுக்கு போவோம், போய் பாட்டு பண்ணுவோம். அவர் கதை சொல்லுவார், இந்த சுச்சுவேஷன் சொல்லுவார். சோழா பண்ணுன்னா அப்புறம் தான் தெரியும். சரி சரி. முதல்ல சித்திரப்பாவை வந்து சம்பத் சார் அவர் ஜாஸ்தி யூனிட்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இவர்லாம் பொன்னுரங்கம் சார்லாம் வந்து ரெண்டாவது தான் நீலாமாலா சீரியலில் தான் அவர் வந்தார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பரிணாம வளர்ச்சி மாதிரின்னு வச்சுங்களேன். 10 வருஷம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. கேரியர்லேயே அந்த 10 இயர்ஸை திருப்பி கொண்டு வர முடியாது. 80ஸ்லேருந்து உள்ள 90s வரையும் அந்த 10 இயர்ஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வேஸ்ட் தான் சொல்லுவேன். இயர் போயிட்டே இருந்துச்சு, வயசும் ஆகிட்டு இருக்கு, ஏறும் போயிட்டு இருக்கு. அப்போ வரும்போது தான் அந்த நீலாமாலாவுக்கு வந்து சோழா பண்ண உடனே 1990 எக்ஸாக்டாக சொல்லணும் 1990 தலைவாசல் ஆரம்பிக்கிறோம். அது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா KS கோபாலகிருஷ்ணனோட சன் KSG வெங்கடேஷ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரம்பித்தோம்னா நான் பாட்டு வந்து அதிகாலை காட்டுறேன் ஃபர்ஸ்ட் சாங்கு, அப்புறம் கானா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. கானா அதுக்கு முன்னாடி வரவே கிடையாது. கானா தான் ஃபர்ஸ்ட். என்ன வந்து மிரர்னு ஒரு பத்திரிகை ஒன்று இருந்தது. அந்த பத்திரிகையில் வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் பண்ணாங்க. இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த கானா பண்ணீங்க நீங்கள், ஏன் நீங்கள் வந்து கானா பாட்டுங்கிறது அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, தலைவாசல் பார்த்துருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த விஜயோட தலைவாசல் விஜயோட கேரக்டரே வந்து இந்த கஞ்சா வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது. அந்த இதில் அதில் கானா அப்படிங்கிறது ஒரு சென்னையோட ஒரு பண்ணுன்னு சொல்லலாம். சென்னையோட பண். இப்போ நம்ம கிராமிய மெட்டெல்லாம் நம்ம மதுரையில் தேனியிலாம் கிராமிய மெட்டெல்லாம் அதான் இந்த பாட்டு சொன்னார், அண்ண கிளி ஒன்று தேடு, அதெல்லாம் வந்து கிராமிய மெட்டு தான் இல்லையா? அவங்க அம்மா பாடி அது அவரே சொல்லியிருக்காரு. வயல்வெளிகளில் வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி உள்ள இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து இவங்க பாடுவாங்க. இது எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து இது இந்த மாதிரி இருக்கு, நீ வந்து இந்த பாட்டு பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து மூர்த்தி ரமேஷ்னு சொல்லிட்டு செல்வா சாரோட அசிஸ்டன்ட். அவங்க பச்சை பாஸ்களில் படித்தாங்க, செல்வாவும் பச்சை பாஸ் தான். அப்போ அவங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ எனக்கு ஒரு ரூட் கொடுத்தோன்னே நான் கம்போஸ் பண்ணிட்டேன். மற்ற அடே உடே விட்டான் பாரு அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் சோடா பாட்டியில் உடைக்கிட்டு எல்லாமே என்ன ரூட் சாங்னா கானா வேற ஒன்றும் இல்லை சார். ஏற்கனவே இந்த பழைய பாட்டை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறது தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வட சென்னை தான். வட சென்னை குரூப் தான் இது. கானாங்கிறதுலே இது அவங்க தான் எல்லா விஷயத்துலையுமே வட சென்னை தான். நார்த் மெட்ராஸ் தான். நார்த் மெட்ராஸ்லேருந்து தான் அந்த இது வந்தது. ஸோ நான் அதை உள்வாங்கி அதில் நான் கம்போஸ் பண்ணது தான் சுத்தாத பூமி. இதெல்லாம் என்னோட ஓன் கம்போசிஷன் தான். கனவுல மிதக்கும் வாலிப மனசு பொறுப்பா இருக்காது அப்படின்னு நான் டியூன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எங்கேயாவது நீங்கள் கோரிலேட் பண்ணி பாருங்க. வருவார் போவார் தனநானா ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டு தான். இது அது இருக்கும், ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணிட்டே இருக்கணும். சோடா பாட்டில ஓட கெட்டுமா, பக்ஸ் எல்லாம் ஒரு கட்டமா சொல்லுங்க மருமவனே, இதெல்லாம் பழைய கேவி மாதவன் சாங் அவர் போட்டது. அப்புறம் கொடிய செய்ததும் காற்று வந்ததா ஒரு அது வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் காலேஜில் வந்து விவேக் வந்து போர், அதாவது எவன் வந்து மேக்சிமம் இருக்கிறான்னு அதுதான் போட்டி. காலேஜில் வந்து அமெரிக்கன் காலேஜ் விவேக் நடிகர் விவேக். ஆமாம், நடிகர் விவேக் அமெரிக்கன் காலேஜ். நான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருந்தோங்க. திருநகர்னு ஒரு இடத்துல தான் இருந்தோம், திருப்பரங்குன்ற பக்கத்தில். அவர் 1 வருஷம் தான் அங்கே இருந்தார். ஆனால் அமெரிக்கன் காலேஜ் படிக்கும்போது இங்கே வந்து இது பண்ணும்போது அவர் ஒன்று பண்ணார். இங்கே இது போட்டு அறுத்து தள்ளிட்டு இருக்காங்க, நான் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு பாட்டு பாடிட்டு நான் வெளில போயிடுறேன். ஒன்று விசிலாம் பறந்துச்சு, பாட்டு பாடுறேன்னு இந்த பாட்டு பாடுறாரு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்னாரு. ஒரு கத்துறோம் எல்லாரும், பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் பாட்டு விவேக் பாடுறாரு. நாங்கள் 2வது சரணம் எடுத்தோடனே விசில் எடுத்து உள்ள போட இந்த மாதிரி ஜாலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ அவர் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, கொடிய செய்ததும் ஒரே அதுலேயே பாட்டு பாடுவாங்க. இது ஒரு கானா. அதில் 8 பாட்டு 5 பாட்டும் 8 5 13 பாட்டு மொத்தம் அதில் படத்தில் 13 பாட்டு இந்த மாதிரி பண்ணு. அதுக்கப்புறம் 2வது வந்து இப்போ பொன்னுரங்கம் வந்துட்டார் தலைவாசலில் வந்து. எனக்கு அந்த கம்போசிஷன் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அதிகாலை
அதிகாலை காற்றினில் வந்து இப்போ சிச்சுவேஷன் சொல்றாரு. ஆக்சுவலாக அதிகாலை காற்றினில் கம்போசிஷன் வந்து டீனர்ல நடக்குது. டீனர்ல நடக்குது. என் பிரதர் அங்கே கூட இருக்காரு. என் பிரதர் கூட இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த சுச்சுவேஷனுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு. எங்க டியூன் பண்ணணும்னு அந்த அதிகாலை காற்றினில் ஃபர்ஸ்ட் லைன் இருந்தது. அப்போ இந்த பாட்டை எழுதணும். அப்போ வந்து வைரமுத்து அதெல்லாம் பழக்கம் இல்லை இல்லையா, பழக்கம் இல்லை, அவர் இல்லை. இது முத்துலிங்கம் சார்லாம் வந்து கூப்பிடணும், இது யார் எழுதணும் அப்படின்னு போகும்போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே தான் சந்தானம்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பாட்டை எழுதினார். அதிகாலை காற்று எல்லாரும் வைரமுத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வைரமுத்து கிடையாது, அது எழுதினது வந்து சந்தானம்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் தான் எழுதினது. சந்தானம்ங்கிற இப்போ படத்துல என்ன பொறுப்புல இருந்தார்? அதை உதவி இயக்குனர் ஒன்றும் கிடையாது, கவிஞர் தான். கவிஞரா? கவிஞர் தான். கவிதை எழுதுறதுக்காக வந்தவன். எனக்கு நிறைய பாடல்கள் வந்து எனக்கு எழுதிட்டார். முன்னாடி கேடி சந்தானம் ஒருத்தர், அவருடைய சீனியர், அவர் ரொம்ப சீனியர். அவர் இல்ல, பட் நீங்க சொல்றது ஆச்சரியமா. இந்த ஒரு சந்தானம் இந்த பாட்டை இப்படி ஒரு அருமையான ஒரு மெலோடியை அவர் எழுதி அதிகாலை காட்டு. சரி, அப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ராஜா சார் மாதிரி தான் எங்களுக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் 2 லைன் போட்டுருவோம். இந்த டியூன் பண்ணும்போதே வந்துடும். டியூன் பண்ணும்போது அது அழகா வரும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் ஒன்று இருக்கு. முடிச்சாச்சு. முடிச்ச உடனே இப்போ சந்தானம் ஃபர்ஸ்ட் சாங் எழுதியாச்சு. 8 பாட்டு கானா பாட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்றோம். அப்போ வந்து பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சார் இருக்காரு, பிரசாத் ஸ்டுடியோ தேவா சார் இருக்காரு. அப்போ நான் வந்து 70mm பண்றேன். பிரசாத் 70mm உள்ள. சரி சரி. அது அந்த சைடு, இந்த சைடு 70mm தான். என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கே 70mm தான். பெரிய பிக்கஸ்ட் தியேட்டர் ஏஷியா. ஆமா. அப்போ பண்ணும்போது அங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துருப்பாங்களே எனக்கு வாங்க. அப்போ சொல்றேன், என்ன கானான்னு தள்ளுறானுங்கன்னு என்னன்னு சொல்லும்போது இப்போ அந்த 1 year கேப் கிடைக்குது. என்னது, அதுக்கப்புறம் எங்களுக்கு கேஎஸ்ஜி வெங்கடேஷ் மூலமா பைசா வரல, பணம் ரொட்டேட் ஆகல, அதனால படம் பண்ண முடியல. 1991 என்ன பண்றாருன்னா, கேஎஸ்ஜியால டேக் ஓவர் பண்ண முடியாது, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பொன்னுரங்கம் வந்து ஏற்கனவே நீலாமலை பண்ணதுனால அவர் வந்து என்ன பண்றாரு, சோழா கலைஞர்களாக வச்சு நம்ம பண்ணிடுவோம் படத்தை அப்படின்னு எடுத்து அவரும் வாங்கி பண்ணிட்டார். அப்படி பண்ணும்போது 91லேருந்து 92ல சாங் வந்து உண்டு இல்லைன்னா இது இல்லை, பட்டி தொட்டிலாம் இது சாங் வெளில வந்துச்சு. சாங் வெளில வந்து இதெல்லாம் உன்னை தொட்டு தென்றல் என்று என்னை தொட்டு சொன்னது செய்திலாம், உன்னை தொட்டு தென்றல் வந்து என்னை தொட்டு சொன்னது என்ன செய்தி, அது இது இந்த கானா பாட்டு நிறைய வாழ்க்கை என்பது பள்ளிக்கூட வாசல் இது வாசல் தலைவாசல் எல்லாமே ஹிட் ஆகுது. அப்ப அந்த பயங்கரமா போயிட்டு இருக்க டைம் வந்து, அதாவது லக்குன்னு சொல்றதா பேட் லக்குன்னு சொல்றதா ஒண்ணு வந்துச்சு. என்ன சார் பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு. நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னது, ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் வர்றாரு. அப்போ வரும்போது எங்களோடது வந்து செப்டம்பர் போகுது, ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆயிடுது மணிரத்னம் படம். இப்போ 2 சைமல்டேனியஸா வந்து சாங்ஸை கேட்கறவங்க யாரும் ரோஜாவை கேட்கவே இல்லை, எல்லாருமே தலைவாசல் தான். உண்டு இல்லை படம் தியேட்டர்ல பறந்தது, விசில் பறந்தது எல்லாமே தலைவாசல் தான். ஆனால் லேட் பிக்கப்ல இது வேற, ரோஜா வேற எங்கேயோ போயிடுச்சு. என்ன சவுண்டிங்லேருந்து எல்லாமே மாறி கொடுத்தோன்னா எல்லாரும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் உங்களுக்கே தெரியும், ஏன்னா வியூவர்ஸுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டாம். அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம வந்து நம்ம வந்து அடுத்தவங்க பிளேம் பண்ணுவோம். எப்போவுமே நம்மளோட தான் நம்ம அந்த இடத்துல பின்தங்கிட்டோங்கிறது தான் முக்கியமே தவிர, அவங்க நம்மளை வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்றதுலாம் தப்பு, தவறான ஒரு இது. அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அதுதான் நடந்து. ஸோ இப்படி நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து அப்படியே படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா எனக்கு பிறந்தாள மாம்பளையா படம். இல்லை சார், நீங்க வந்து ஆகஸ்ட்ல இந்த படம் வந்துருச்சு, ரோஜா வந்துருச்சு, நீங்க செப்டம்பர் வரீங்க. இருந்தாலும் இந்த பாடல்களுக்கான ஒரு பெரிய போட்டி நடக்குது. நான் அப்படி கேட்ட ஒரு ரசிகர்ல நானும் ஒருத்தன். எனக்கு வந்து இந்த அதிகாலை காற்றே நில்லு இந்த மெலோடி ஏற்படுத்தின தாக்கத்தை அந்த மியூசிக் ஏற்படுத்தல எனக்கு. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு இல்ல. ஆக்சுவலா நீங்க நம்ம பழக்கப்பட்ட காது, நீங்க ராஜா சார் நிறைய கேட்டீங்க. அப்ப அதே மாதிரி இருக்கிற ஒரு மியூசிக் வந்து வரும்போது உங்களுக்கு அதே தாக்கம் இருக்கு, ராஜா சாரா இருக்கலாமோ அப்படின்னு நீங்க அதை கேட்டுக்கலாம். ஆனா டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா இதுதான். அதுதான் அந்த சவுண்டிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. நான் வந்து கேட்கிறேன், அந்த உங்ககிட்ட வந்து அந்த எப்படி அந்த 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 ஸ்டைல் ஆஃப் அந்த மியூசிக் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன்.
அந்த ராஜா சாருடைய இல்ல அவர் தானே. அதாவது இப்ப குருகுலம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மானசீகமா ஒரு குருவை நீங்க வச்சுட்டீங்கன்னா, இப்ப பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி நான் பாடணும்னு நினைச்சேன்னா சார் நான் சிஷ்யனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட பாட்டு கேட்டாலே எனக்கு வந்துடும். நான் அதை ஃபாலோ பண்ணிடுவேன். அந்த மாதிரி ராஜா சார் வந்து எங்களுக்கு முதல்ல இருந்து பிடிக்குமே. எத்தனை வெரைட்டியா பண்ணியிருக்காரு. அதனால அந்த அந்த செட்டப் பீப்புளுக்கு வந்து மைண்ட் வந்து டக்குன்னு மாறாதுங்க. நம்ம பீரியட்ல மியூசிக் கேட்டோம் இல்லையா, அந்த டக்குன்னு மாறாது. ஏன்னா அவங்க டைரக்டரா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, அவங்க மாறாது. அந்த பீரியட் ஆஃப் தாக்கம் மணிரத்னம் சாரே சொல்லியாச்சுன்னா, அவர் டிரான்சிட் ஆறாருல்ல ரோஜாக்கு நம்ம இவரை ஏஆர் ரஹ்மான் பண்ணும்போது எவ்வளவு தவிச்சிருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ராஜா சார் பண்ண மியூசிக்ல இருந்து மாறுது டோட்டலா. அவருக்கு அந்த கான்பிடென்ட் எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அப்படி இதை நம்ம அட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத இல்ல அதுதான் சார். அதுதான் சார் டைம் சொல்லுவேன். அதுதான் டைம். ஒரு டைம் வரும்போது அது எங்க மாறுது, என்ன மாத்துது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதனால இஸ் அ வெரி குட் மியூசிக் டைரக்டர். யாரு ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவரோட வெரைட்டி, அவரோட சாங்ஸோட ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் 2வது படம் 3வது படம் டக்குன்னு அவருக்கு கிடைக்கும் போது அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்டிங்ஸை வந்து ராஜா சார் வந்து இது பண்ணார். தென்றல் வந்து தீண்டும் போது என்னவன் அந்த பாட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ராஜா சார் ஸ்டைல்லேருந்து மாறி இருப்பார். அது வந்து அது பிளானாஸா இல்லை, அந்த ஒரு புதுசாக ஒரு விஷயத்த இல்லை நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா சார்? அதாவது இது பண்ணும்போது எப்படி இருக்கு, நம்ம கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்காக நம்ம பண்ணால் எப்படி இருக்குங்கிறது அவர் பரிச்சார்த்த மூலமாலாம் பண்ணல. அவர் தெரிஞ்சதான் பண்ணார். அது மாதிரி என்னை தாலாட்ட அவர் வாழான்னு கேட்டிங்கனாலே நீங்கள் இப்போ ராஜா சார்ட்டேருந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அவரோட மியூசிக் அவர் பேட்டர்ன்லேருந்து வித்தியாசப்பட்டிருப்பார். அது வந்து புதிய மியூசிக்கோட தாக்கம் இருந்தது. அது வந்து இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா, நாங்கள் இருக்கோம் லிவிங் பீரியட்ல, அவரோட பீரியட்ல இருக்கிறதுனால அவரோட மியூசிக்கை கேட்டே நாங்கள் இதுனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி மாறி இருக்குங்கிறது தெரியும். உங்களுக்கு மாறுதல் தெரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாக என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மியூசிக் மாறிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜி ராமநாத ஐயர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தது வந்து கேவி மாதவன் எம்எஸ்விலேருந்து இளையராஜா சார்லேருந்து ரஹ்மான்லேருந்து இன்னைக்கு அனிருத் வரையும் போயிடுச்சு. மாறிடுச்சு. ஆனால் மியூசிக் அதே தான், ஸ்டைல் மாறிடுது. மியூசிக் அதே தான், அதே சரிகம தான் போட முடியும், சரிகம தான் போட முடியும். அந்த ஸ்டைல் மாறிருக்கு. அந்த ஸ்டைலை இது பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த ராஜா சார் இப்போ ஒரு பேட்டர்னில் எடுத்துருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏஆர் ரஹ்மான் மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நான் இருக்கேன்னு அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் ஏசுதாஸ் சார் மாதிரியே பாடுவேன், எஸ்பிபி மாதிரியே பாடுவேன். எதுக்கு இல்லை இங்கே பாருங்க, அவங்க தான் உயிரோடு இருக்காங்கல்ல, நீ எது பாடி தொலைறாரு? அவங்க தான் உயிரோடு இருக்காங்களா? அவங்க போயாச்சுன்னா நீ எஸ்பிபி மாதிரி பாடு, ஜானகி மாதிரி பாடு, யார் வேணால் பாடு. இதை யதார்த்தமாக நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்து நான் வரும்போதே சொல்கிறேன் சார் நான் நல்லா பாடுவேன், அது நாங்கள் சொல்லணும்ப்பா, நீ சொல்லக்கூடாது. நீயே நான் நல்லா பாடுவேன்னு சொல்லக்கூடாது, நான் பாடுவேன்னு சொல்லு. நாங்கள் கேட்டுட்டு நீ நல்லா பாடுறியா நல்லா பாடலேங்கிறது அது அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மேட்டர் அதுதான். ஸோ இப்போ மியூசிக் வந்து டோட்டலாகவே மாறி போச்சு. மாறும்போது நம்ம அதுக்கு தகுந்தாப்புல எங்களால் வளர்ச்சிக்க முடியும். பௌர்ணமி அலைகள் படத்தின் போது நடந்த அந்த புறக்கணிப்பு சம்பவத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க. அது வந்து அதுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கண்டிப்பாங்க. எங்க காலையில் நீங்கள் வந்து வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இலையெல்லாம் போட்டு வச்சு இப்போ வாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே உள்ள நீங்கள்